நம்முடைய விழாவின் நாயகர் விஜய் டிவி நீயா நானா மிஸ்டர் சி கோபிநாத் அவர்களை தன்னுடைய சிறப்புரையை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான வணக்கத்தை. அவங்களுடைய யாருன்னு கேட்குறீங்களா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்திரிச்சு சபைக்கு ஒரு வணக்கம் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். இவர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். மிஸ்டர் சுப்பிரமணியன் வந்திருக்கார், அவரும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நல்லா ஒருத்தர் ஹோஸ்ட் பண்றார். அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எங்க இருக்காரு? அவர் தான். தயவு செஞ்சு இந்த நீயா நானா புகழ் நீயா நானா புகழ்னு சொல்லாதீங்க. ஏதோ மிருதங்க வித்வான கூப்பிடுற மாதிரியே இருக்கு. கடம் புகழ், அந்த புகழ், இந்த புகழ். எப்போதுமே ஊடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கு. அது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. ஏறக்குறைய நான் எவ்வளவு நேரம் பேச போறேனோ அதை விட அதிகமான நேரம் ஒரு பையன் நல்லா பேசினார். அந்த தம்பி ஆங்கிலத்தில் கோட் போட்டுட்டு, நான் எவ்வளவு நேரம் பேச போறேனோ அதை விட அதிகமா என்னை பத்தி பேசினார். இவ்வளவு பேசினவரு நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதை சொல்லவே இல்லை. காரணம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர் அமெரிக்காவில் வந்து பட்டம் வாங்கினாரு, டாக்டரேட் கொடுத்தாங்க, அவருக்கு வந்து ஆனந்தவுடன் 5 வருஷம் அவார்டு கொடுத்துச்சு எல்லாம் சொன்னாங்க. அரிமளத்திலேருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அறந்தாங்கிலேருந்து வந்த பையன் தான் நாங்கிறத யாருமே சொல்லலை. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னுடைய அடையாளம் அல்ல. இது என் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். அது தன்னால் ஆன முயற்சியை தொடர்ந்து இளைஞர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு நாமும் போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த சின்சியாரிட்டியோட தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய புற அடையாளங்களை தொலைத்து விட்டு நான் என் சொந்த பூமிக்கு வந்திருப்பதாகவே உணர்கிறேன். இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அடையாளம் எல்லாம் நிலைக்கலாம், நிலைக்காமல் போகலாம். ஆனா ஊர்க்காரன் என்கிற அடையாளத்தை யாராலும் அழிக்க முடியாது. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரெகக்னிஷன் a person should have. அரிமளத்துக்குள்ள நான் இங்க இருக்கக்கூடிய பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். இங்க ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்கா? அதுல வந்து விளையாடி தோத்துட்டு போயிட்டேன் ஒரு தடவை. அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில தான் நானும் படித்தேன். 2-3 விஷயங்களை ஐ வுட் லைக் டு ஷேர். சார் ரொம்ப அழகா பேசினாங்க. அவரை நான் ஏன் அந்த நடு சேர்ல உட்கார வச்சேன் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருக்கு. உண்மையிலேயே பார்த்தா இன்றைக்கு பரபரப்பாக இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறது. எப்பொழுதுமே அறிவை தன் பக்கம் தேக்கி வைத்திருக்கிறவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ. கோபிநாத் என்கிற ஒருவர் ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திக்கிற காரணத்தினால் அவருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. ஆனால் ஊடகத்தின் வழியாக உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அவருடைய பேச்சை நானும் வேறு சில இடங்களில் கேட்ட காரணத்தால் அவருக்குத்தான் அந்த முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் சொல்லிதான் அவர் நான் நடுவில் உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தப்போ நான் மேடையில் உட்கார்ந்துருக்கேன். ஒருத்தர் கூட்டத்தில் அங்க நிற்கிறார், அவரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நான் இங்கிருந்து தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த முகம் எனக்கு தெரிந்த முகம். நான் மேடையிலிருந்து இறங்கி இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் தாண்டி அவரை போய் கையை பிடிச்சு கூட்டு வந்து மேடையில் உட்கார வச்சேன். அந்த கூட்டத்திற்குள் அவரை அனுமதிக்கல. நான் அவரை போய் கூட்டு வந்து அந்த மேடையில் உட்கார வைத்த போது எனக்கு இருந்த பெருமை என்னால் மட்டுமே உணர முடியும். அவர் என்னோட வாத்தியார். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்து என்னை மேடையில் ஏற்றியவர் என் கூட்டத்தை பார்க்க அனுமதி கிடைக்காமல் வெளியே நிற்கிறார். நான் அவரையும் மேடையில் உட்கார வச்சேங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களை சிக்கல்ல சிக்க வைக்கணுங்கிறதுக்காக சென்டர்ல உட்கார வைக்கல. அறிவுக்கு மரியாதையை கட்டாயமாக நாம் கொடுக்க வேண்டும். நாலேஜ் இஸ் த கிங் அப்படிங்கிறத தான் நான் எப்போதுமே நம்புகிறேன். ஊடகத்தின் வழியாக உங்களை நான் சந்திக்க முடிந்தாலும் முடியாமல் போனாலும் என்னுடைய தகவலின் மூலமாக உங்களோடு நான் எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு உள்ளவன் தான் நானும். அப்புறம் வெள்ளச்சட்டை கருப்பு சட்டைன்னு சொல்லி பிளாக் அண்ட் பிளாக் போட்டது ஒரு குத்தமா அப்படின்னு தெரியல. நீங்க வெள்ளை சட்டை என்ன காரணத்துல போட்டிருக்கீங்கன்னு தெரியல. நான் கருப்பு சட்டை போட்டதுக்கான காரணம் இதுதான், அயனிங்ல இருந்துச்சு, எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அவ்வப்போது கதர் சட்டையிலும் இடையிடையே கடைசியின் போது காவி சட்டையிலுமாக மாறி மாறி என்னை கருப்பு சட்டைக்குள் திணிப்பதற்கு எனக்கு டெமோக்ரஸி மேலே நம்பிக்கை இருக்கு, கேபிட்டலிசம் மேலே நம்பிக்கை இருக்கு, திராவிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கு, ஆன்மீகத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. காரணம் இது எல்லாத்துக்குள்ளே மனிதர்கள் இருக்காங்க. நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத எல்லா மனிதர்களோடும் தொடர்பில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் நான் போட்டிருக்கக்கூடிய கருப்பு சட்டைக்கு சம்பந்தம் இல்லை. பிரச்சனை வந்தா கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சராசரியான ஆள் தான். ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. வானத்தில் ஒருவேளை யானை பறந்தால்
என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு. கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப அழகான ஒரு பதில். ஒருத்தர் இவர் சொன்ன மாதிரியான கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஒருவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர். அவர் சொன்னாரா, கடவுள் இருக்குங்கிறதுக்கு என்ன சாட்சி? அறிவியல் எல்லாவற்றையும் செய்துவிடும். இன்னைக்கு அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு சில்வர் பாஸ்பேட்டை மேகத்தில் அடிச்சோம்னா மழை பெய்யும். உங்க கடவுள் என்னத்துக்கு ஆவாரு? அறிவியல் எல்லாவற்றையும் செய்துவிடும், கடவுள் என்று ஒன்று இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்ப இவர் சொன்னாரா, நீ சில்வர் பாஸ்பேட்டை எடுத்துட்டு போயிட்டு மேகத்தில் அடிச்சா மழை பெய்யும், ஆனா நீ அடிக்கிறதுக்கு மேகம் இருக்கணும்ல, அந்த மேகம்தான் கடவுள். அப்படி இருக்கிறவனுக்கு கடவுள், இல்லாதவனுக்கு அது வேறு. ஓகே, அந்த டிபேட் எல்லாத்தையும் தாண்டி வருவோம். இப்பதான் ஆக்சுவலா 2வது டோலோ 650 போட்ட பிறகு ஓரளவுக்கு என்னுடைய தலைவலி குறைந்து ஊர் மக்களை பார்த்தவொடனே ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருக்கு. வடிவேல் செயல சொன்னா இப்பதான் எனக்கு கண்ணே பளிச்சுன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம், அந்த இடத்தில் நாமே நம்ம ஊர்ல வந்து மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு. கடந்த 4 நாளா நான் டிராவலிங்லேயே சுத்திக்கிட்டே இருக்கிறேன். வெவ்வேறு இடங்கள், வெவ்வேறு தலங்கள், வெவ்வேறு மனிதர்கள். பட் இங்க நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இங்க கொஞ்சம் உரிமை எடுத்து சில விஷயங்களை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். முதல் விஷயம் ஆங்கிலம், இங்கிலீஷ். இன்னைக்கு இந்திய அப்பா அம்மாக்களுடைய மிகப்பெரிய கனவு, என் பிள்ளை ஆங்கிலத்தில் பேச வேண்டும். உண்மையிலேயே சார் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறை என்பது நிச்சயமாக எத்தனை மொழிகளை தெளிந்து வைத்திருக்கிறதோ அத்தனை மொழிகளுக்கு உண்டான சக்தியோடு வலம் வரப்போகிறது. நம்ம பிள்ளைக்கு மேக்ஸ் தெரியுதா, பிசிக்ஸ் தெரியுதா, கெமிஸ்ட்ரி தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது எதிர்கால இந்தியாவுடைய கேள்வியாக இருக்காது. என்ன சொல்லப்போனா உலகத்தினுடைய தேவையாகவும் அது இருக்காது. நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை மொழி தெரிந்திருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த பிள்ளைகளுடைய இறக்கைகளும் சிறகுகளும் விரிய போகிறது. உலகமே ஒரு சிறு கிராமமாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு வாழ்வியல் சூழலுக்குள்ள நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் மிகவும் முக்கியம். குறிப்பாக ஆங்கிலம், அதை மறுப்பதற்கு கிடையாது. ஆனா ஆங்கிலம் நம்முடைய குடும்பங்கள்ல எப்படி இருக்குன்னா வெறும் மோகமா இருக்கு. ஆங்கிலம் பேசுவது பெருமை அப்படிங்கிற அளவில். உங்க எல்லாருக்கும் ஒரு தகவலை நான் அறிவியல் ரீதியாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் குழந்தை ஆங்கிலத்தை சிறப்பாக பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், உங்கள் குழந்தை ஆங்கிலத்தில் புலமை பெற்ற பிள்ளையாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இது இந்த பெற்றோர்களுக்கு மட்டுமில்லை, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். உங்கள் குழந்தை ஆங்கிலத்தில் அது பிற மொழியிலும் நன்றாக பேசணும், நல்லா அதை பத்தி சிந்திக்க தெரியணும், மிகப்பெரிய புலமை பெறணும்னு ஆசைப்பட்டா உங்க குழந்தை உங்களுடைய தாய்மொழியில மிகச்சரியா பேசணும். எந்த குழந்தை தன்னுடைய தாய்மொழியில் வல்லமையோடு இருக்கிறதோ அந்த குழந்தை எளிதிலேயே இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளும். இது தமிழ் மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தின் அடிப்படையிலும் நான் தமிழன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவதற்காகவும் சொல்லல, நான் சொல்லுவது அறிவியல். எந்த குழந்தை இயல்பாகவே சொல்லிக் கொடுக்காமல் அனுபவ ரீதியாக உணர்ந்த மொழியில் பாண்டித்யமாக இருக்கிறதோ, நீங்க இங்கிலீஷை தான் ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லிக் கொடுக்குறீங்க, அம்மாங்கிற வார்த்தை எழுதி கொடுத்தோன்னு சொல்லிக் கொடுக்கல. குழந்தை சொல்லிடுது, இது அம்மா இது அப்பான்னா சொல்லுது, இது பூனா பூன்னு சொல்லுது, இது மரம்னா இது மரம்னு சொல்லுது. அதனுடைய அர்த்தத்தை அந்த வார்த்தையில் இருந்தே அந்த குழந்தை உள்வாங்கிக் கொள்வது மரபு ரீதியாகவே நமக்கு மொழிங்கிற சயின்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு தமிழை மிகச்சரியாக பேசுகிறதோ அந்த அளவுக்கு அது ஆங்கிலத்தை எளிதாகவும் மிகச்சரியாகவும் பேசும். பாயிண்ட் நம்பர் 1. நம்ம பிள்ளை என் குழந்தை இங்கிலீஷ் பேசி என் காதால கேட்கணும், சப்ப மேற்றது ஒரு வாரத்தில் நடந்துடும். உலகத்திலேயே மிக எளிய மொழி ஆங்கிலம், அதனாலதான் இது இவ்வளவு வேகமா வளர்ந்துருக்கு. மிக எளிதான இலக்கணம், மிக எளிதான வார்த்தைகள். நீங்க சுத்தி 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 தலகில நின்னாலும் 124 வார்த்தைகளுக்கு மேல ஆங்கிலத்தில் நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். அதிகபட்சம் 124 வார்த்தை, அதுவும் மேடையில் பேசக்கூடிய அளவு பாண்டித்யம் உள்ளவர்களுக்கு தான் 124 வார்த்தைகளுக்கு மேல தேவைப்படுது. யார் ஒருவர் தன்னுடைய தாய்மொழியில் பாண்டித்யமாக இருக்கிறாரோ அவரால் தான் பிற மொழியிலும் பாண்டியத்தோடு இருக்க முடியும். நான் சில அரசியல் தலைவர்களை குறிப்பிட்டு காட்ட ஆசைப்பட்டாலும் ஒருத்தருக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாங்கிறதுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி நேம். நீங்கள் தமிழகத்திலே கவனிச்சு பார்க்கலாம், மிக திருத்தமான தமிழில் பேசுகிற அதே நேரத்தில் மிகச் சரியான ஆங்கிலத்தில் பேசுகிற அரசியல் தலைவர்கள் உண்டு. காரணம், 2 மொழியும் அவர்களுக்கு தெரிந்ததனுடைய பின்னணி, அவர்களுடைய தாய்மொழியில் அவர்கள் தெளிவானவர்களாக இருக்கிறார்கள். சோ இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆங்கிலத்தை மிகச்சிறப்பாக சொல்லித்தர